சிங்கப்பூர். சிங்கப்பூர்ப்பா. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? சிங்கப்பூர். சாமி கருப்பசாமி ஒண்ணு. சாமி சரி, விளக்கம். கருப்பசாமி நாகர்கோவில். நாகர்கோவில்ப்பா. நாகர்கோவில். யாருமே கோவிச்சுக்காதீங்க, எல்லாருமே ஒரு நல்லதுதான் சொல்றாங்க. கண்ணாடி காட்டிடுங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயி, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல தாயி. உன் குறை அப்படின்னு பார்த்தோம்னா தரைக்கு மீறி குறையா இருக்கு. யாருக்கிட்ட நான் ஏதோ சொல்றதுன்னு தெரியல. அதே மாதிரி கருப்பசாமி எல்லாம் மக்கமாராலே எனக்கு ரொம்ப மன சங்கட்டம். இன்னைக்கு யார் என்னை பாப்பா, யார் என்னை விடுவா? இன்னைக்கு எனக்கும் வயசாயிருச்சு. இன்னைக்கு உதவி ஒன்றா ஆள் இல்லாத இருக்குது. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் மனசும் சரியில்லாத இருக்குது. அதனால் கருப்பசாமி நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். உனக்கு எந்த ஒரு குறை இல்லாத, உனக்கு உச்சம் ஆகாத, புரியுதா? நீ போய் யாரையும் கையேறி சாப்பிட மாட்டேன். அந்த அளவுக்கு நான் உனக்கு வலியுறுத்துறேன். ஆனால் கீழே விழுந்தாலும் உயிர் போயிடும். யாருக்கும் எந்த தீமையும் தொந்தரவு கொடுக்க மாட்டேதாயே. அதனால் கருப்பசாமி உன் கட்டுமனைக்கும் கூட நிற்கிறதாயே. உனக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத. இன்னைக்கு பல போட்டியில் இருக்குது. இன்னைக்கு உன்னை ஊட்ட சுற்றி சுற்றி போட்டி. இன்னைக்கு மக்கமாரும் எல்லா பிரச்சனையும் உண்டாக்கிட்டு இருக்காங்க, புரியுதா? அதனால கருப்பசாமி யார் எந்த தீமை நினைச்சாலும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக மரம் அமைச்சு தந்துருந்தாய், புரியுதா? எந்த ஒரு குளறுபடி இல்லாத, பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத, உன்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் கூட நான் துணையாக இருந்து காப்பாற்றுறேன். தைரியமாக போதையே. அது யாரும் உன் மக்கா தானே, அதை தான் நான் சொல்றேன். உன்னோட இங்க வாதைய உன்னுடைய குடும்பத்தை பார்த்தந்தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லாத இருக்கணும். இன்னைக்கு உடல்நிலையும் சரியில்லை, புரியுதா? நீங்க நினைச்சது எதுவும் சரியா நடக்காது, புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப கீழே விழுந்து எழுந்திரிச்சிருப்பாரு. யாரு கேட்க வந்த? அதான் நான் சொல்றேன், கீழே விழுந்து எழுந்திரிச்சிருக்கோமே. இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் ஓரளவுக்கு புத்தி மாறாட்டமா இருக்கணும், புத்தி மாறாட்டமா இருக்கணும். ஆனாலும் கருப்பசாமி எதோ எனக்கு தெரியாது, எந்த ஒரு பேய் பிசாசு எந்த புத்தி மாறாட்டமா இருந்தாலும் நீ தான் சரி பண்ணி தரணும் அப்படின்னு கேட்கறேன். தொட்டுக்குமா நீங்க போக மாட்டீங்க? தானே எல்லாருமே போய் தொட்டுக்க முடியும். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் உட்காருங்க. இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லை, தேவையில்லாத நிறைய செலவு, வம்பு வழக்கு, பேசணும் ஏற சூழ்நிலை இருக்குது. ஏற்க வந்தீங்களா? அததான் இப்ப எதனாலும் ஒண்ணுதான். நான் கம்ப்யூட்டர் கேட்டேன் என் பிள்ளைக்கு அப்படின்னா, நான் உடல்நல சரியில்லை, புரியுதா? இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லை, 7.5 சனி நடக்குது. நீ என்ன சம்பாதிச்சாலும் 10 ரூபா நிக்கல, புரியுதா? இன்னைக்கு பொருளாதாரமும் தடை.
அதுதான் நான் சொல்றேன், பங்கச்சொல்லு வர சூழ்நிலையும் இருக்குது, கொஞ்சம் உஷார். புரியுதா? நான் தான் சொல்றேன், நான் அதுக்குன்னு கருப்புசாமியே தீர்க்க முடியாது. உனக்குன்னு ஒரு இது இருக்குது, நீயும் பார்க்கணும். கருப்புசாமி வழி விட்டுட்டாரு, முன்னால போக குழி இருக்கும், கீழே விழுந்தீங்கன்னா கருப்புசாமி மேலே பழி போகக்கூடாது. கண்ணை நீயும் முன்ன பார்த்துக்கணும். நானும் உன் பொண்ணை துணைக்கு வருவேன். உனக்கு வேற எந்த தீம சக்தி வந்தாலும் அதை நான் விரட்டிடுவேன். புரியுதா தையே? அதனால கருப்பசாமி மக்கமா இருக்க, எந்த ஒரு குழப்பத்தையும் வராது. இன்னைக்கு எல்லாம் மக்கமா இருக்க, இன்னைக்கு உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லை. இன்னைக்கு மூதேவி தான் போட்டு அழுத்தம். படுக்கிறது 1 மணி, ஏந்திரிக்கிறது 10 மணி. புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாற்றி அமைக்கிறேன், நல்லபடியா தொழில் அமைச்சு தரேன். புரியுதா? வரம் அப்படின்னு பார்த்தாலும் நீங்க நினைச்ச வரமெல்லாம் வராது. பெரியாடமா தான் உன்னோட ஒரு 5 மடங்கு 6 மடங்கு ஜாஸ்தியாக தான் வரம் வரும். புரியுதா? அதனால கருப்பசாமி நீ 2ம் மகாலட்சுமி தான் பெற்றுருங்க. புரியுதா? அதோடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் இங்க நீ நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சா போய் பார்க்கலாங்கிற வாழ்க்கை இல்லை. அதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு தான். இங்கேயோ போய் உட்கார்ற வாய்ப்பு வருது. அதனால கருப்பசாமி எல்லாம் சிறப்பாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வருமானத்தை விளைவித்து இந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கம் இல்லாத விளைவித்து கொடுத்தா எனக்கு என்ன பண்ற சொல்லுது என்னன்னு என்ன கேட்கறது? என்ன கேட்டாலும் முடியுதா? என் தாய்க்கு காப்பவும் எடுத்துக்கிது, என் பிள்ளைக்கு எடுத்து தந்துடுறியா? எப்போ எடுத்து தருவா? இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்தா? நான் தான் என்ன சொன்னேன், நீ என்கிட்ட சொன்னியா? நான் தான் ஆராய்ஞ்சிட்டேன். இன்னைக்கு அவனுக்கு இறக சூழ்நிலையும் சரியில்லை. கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? இங்கிட்டு வாயா, கடையடியா. ஒரு ஓதாயி சரி. கருப்பசாமி அரவிந்தாரு சேர்க்கை கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லா இருக்குமே. கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்குமே. புரியுதா? வார்த்தை ரொம்ப ஜாஸ்தியா வருது, நாவல கெட்ட கெட்ட வார்த்தை வருது. கொஞ்சம் அடக்கிட்டா பரவாயில்லையே. கை கால உச்சமாகற மாதிரி வருது, பண்ணிடலாமா? கை காலை உடிச்சு விட்டலாமா? ஏற்கனவே நாய் துரத்திச்ச உடனே திருப்பியும் இன்னைக்கும் கருப்பு நாயா துரத்தும் ஒண்ணு. கரெக்டா இருந்துக்கிறியா? கரெக்டா படிச்சுக்கிறியா? விளையாட்டு தானே இப்ப இந்த வருஷம் படிப்புலேயே நம்ம சிரமத்துல வந்து விளையாட்டு புத்தியில தான் நடந்துட்ட. என்ன பண்ற? ஃபெயில் பண்ணிடலாமா அந்த வருஷம்? ஆல் பாஸ் தான். நீங்க பாஸ் பண்ணி விட்டலாமா? எவ்வளவு மார்க் எடுக்கலாம்? நீ எப்படி நீ விளையாண்டுட்டு இருந்துட்டு 490 ராவு போல பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கு, அதுங்க எங்க வருது சொல்லியா? ஒரு அளவுக்கு தான் வாங்கி தர முடியும். ஒன்னா நான் பாஸ் தான் பண்ணி விட முடியும். நீ நினைக்கிறதெல்லாம் ஆகாது. புரியுதா? ஒன்னா நான் பாஸ் பண்ணி விட்டேன். பாஸ் பண்ணி விட்டா எனக்கு அடுத்த அமாவாசைக்கு என்ன பண்ற? என்ன பண்ற? கருப்பசாமி எனக்கு ஒரு பாக்கெட் சாக்லேட் எல்லாத்தையும் கொடுத்துறியா? நல்லா வாய் பேசுறீங்க, பேச மாட்டேங்கிற. அக்காவெல்லாம் நல்லா திட்டுற இல்ல? என்னன்னா கேள்வி கேட்குற? கருப்பசாமி உத்தரவிட்டு நான் ஒரு அளவுக்கு அமைச்சு உள்ள பாஸ் பண்ணி விட்டேன். பாஸ் பண்ணி விட்டா எனக்கு ஒரு பாக்கெட் சாக்லேட் வாங்கிட்டு வந்துறியா? ஒவ்வொன்றதான் தாய முடியும். புரியுதா? நீ கேட்கறது எல்லாம் பண்ண முடியாது. கடைசியாக நான் பொய்க்கார ஆகக்கூடாது. உள்ளதான் உள்ளபடி நான் சொன்ன வாக்கு ஒரு வாக்கை முடிச்சு தர முடியும். வா, அடுத்த வாரம் வா, இல்லை இன்னொரு 2 மாதம் கழிச்சு வா, நான் நிவர்த்தனை பண்ணி தரேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த பாலகனும் பயந்து இருக்கிறான் ஐயா. புரியுதா? அதை நான் விரட்டிடுறேன். அப்புறம் பூசாரி இல்லாதறிய அப்புறம் எதுக்கு வந்த? குடும்பத்தை பிரச்சனை சொல்லிட்டா போதுமா? உட்கார். யாரு பிரிஞ்சு இருக்கிறது?
அதுதான் சொல்றேன், இப்ப கணவன் மணிக்குள்ள பெருவணியில வந்திருக்கணுமே. இப்போ ஒன்னா இருக்கிறியா, இதுக்கு முன்ன இப்ப புரிஞ்சு இருந்தீங்களா இல்லையா சண்டை வந்த? அதை தான் நான் கேட்கறேன், புரியுதா? அதனால கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளனை கருப்பா உத்தரவிட்டு உனக்கு தனியா வழியை காட்டினேன். நீ ஆத்தல ஒரு காலம் சேத்தல ஒரு காலம், ஒரு பக்கம் தேவையில்லாத சுற்றிட்டு இருக்கிற, ஒரு பக்கம் ஆன்மீகத்தை வழிபாட்டுல இருக்கிற. ஊரை சுற்றிட்டு தான் இருக்கியா? ஆன்மீகனா என்ன புரியுதா இல்லையா? புரியலையா? உனக்கு தொழில் அமைச்சு தரலாமா? அப்ப கோயில் பக்கம் போக மாட்டேன். சரி, உனக்கு தொழில் அமைச்சிடலாம். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் நல்லபடியா மேம்படுத்துறேன். நீ கடன் காட்சி அப்படின்னு பார்த்தாலும் நம்ம ஓவரா கடனையும் வாங்கிட்டேன். ஒரு 10 கோடி வாங்கினா தான் கடன். உன் சக்திக்கு அது என்ன? அதுலயும் உனக்கு கௌரவம். வேலை உணர்ந்தாலும் மியூசியம் மண் ஓட்டக்கூடாதுங்கிற எதுக்கு இல்ல? பல குழப்பமா இருக்குது. இடம் விட்டு இடம் மாறியாச்சும் குழப்பு பண்ணலாம் அப்படின்னு நீ மாறிக்கணும். அதான் சொல்றேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நல்லபடியா தொழில் அமைச்சிடறேன். அந்த இடத்துல ஒரு துர்மரணம் ஆயிருக்கணுமே. நீ எந்த காலத்தோட இருக்கிற? அதனால கருப்பசாமி தொழில் அமைச்சிடுறேன், வருமானத்தை வலியுறுத்துறேன். எத்தனை 3 பிள்ளையா? உனக்கு புரியலையா? அதான் துர்மரணம்னா திடீர்னு இறந்துருக்கணும், புரியுதா? அதனால அதையும் எடுத்து கும்பிடலை, புரியுதா? அந்த கருப்பு சுத்திக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு பல தொந்தரவு பண்ணுது, பல அவமானத்தை படுத்துது. மாத்தி அமைக்கிறேன், நல்ல வருமானத்தை வலியுறுத்துறேன். நீ பார்த்தா பொம்பளையோட படுத்து படுத்து தூங்கிடுறிய, சோம்பேறித்தனம் ஆயிடுது. அதை தான் நானும் சொல்றேன், நீ என்கிட்ட சொல்லியா சொன்னேன். அந்த மாதிரி வருது. அதனால கருப்பசாமி மாத்தி அமைக்கிறேன், வருமானத்தை வலியுறுத்து. கருப்பசாமி ராமேஸ்வரம் போயிட்டு வாங்கல, ஒரு ட்ரிப்பு போயிட்டு பாதியிலே வலிஞ்சு வந்திருக்கணுமே. அது கூட தெரியலையா? அதனால கருப்பசாமி அங்கிட்டு போயிட்டு வா, உன் குறைய தீர்த்துறேன். நல்ல வருமானத்தை வலியுறுத்து, மக்களுக்கு எந்த ஒரு குளறுபடும் இல்லாத கல்வி முன்னெடுத்து அமைச்சு சிறப்பா வலியுறுத்தி கொடுக்குறேன். வேற என்ன கேக்குற? சரி, விளக்கம். கருப்பசாமி கரூர். கரூரியா? வராங்க சார். கரூர். கருப்பசாமி உத்தரவிட்டு இது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் அப்படின்னு இருக்கணும். யாரு? கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை. கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் இப்ப பிரச்சனையே இருக்குது. தொட்டு கும்பிடு. கருப்பா, நீ தான் காப்பாத்தணும் அந்த பிரச்சனையில இருந்து அப்படின்னு கேட்க வந்திருக்கியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததையே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் யாருக்குமே ஜாமீனுக்கு நிக்க கூடாது. எல்லாம் நின்னும் மோசாயிட்டேன். நான் எனக்கும் ஒரு ஜாமீன் இல்லை. ஏன் செஞ்ச? யாரையும் கேட்கல, அகல கால வச்சுட்டேன். இப்ப நீ முடிக்கிற என்ன பண்ணலாம்? சிறு சிறு கொண்டு போய் கொட்டிப்பிட்டிய. நீங்க பல பிரச்சனைகள் இருக்குது, உயிர் போற சூழ்நிலைகள் இருக்குது. என்ன பண்ணலாம்? செத்து போலான்னு வேற முடிவு பண்ணீங்க. செத்தினா என்ன ஆகும்? உன்னோட தானே போகும். உன் குறை உன்னோட தான் தீரும். 15 நாள் கறியாக்கி சாப்பிட்டு அவன் பொழப்பு பார்த்துருவான். நீ சொக்கஞ்சோறு சாயலாஞ்சோறு நீ போயிடுவ, புரியுதா?
அதனால கருப்பசாமி புத்தி தீட்டி வச்சுக்கோ. அந்த கடனையும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன் நல்லபடியா. இப்ப கொஞ்சம் எதிர்ப்புல இருக்குதாங்க, புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு மாத்தி அமைச்சிடுறேன். அமைச்சு கொடுத்து அதை வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ற? நான் என்ன கேட்கறது, நீ என்னன்னு சொல்லு. உன் காசுக்கு நான் புள்ள பிறகுல, புரியுதா? கருப்பசாமி எல்லாத்தையும் நான் வாழ வச்சு பழக்கம். யாரோடைய பணத்துக்கும் அந்த கருப்பை புள்ள பிறக்க கிடையாது. உன் குறைய தீர்க்க தான் நான் இங்கிட்டு வந்திருக்கேன். உன்னுடைய பணத்துக்கோ, புரியுதா, பொருளுக்கோ ஆசைப்பட்டு நான் எடுக்க கிடையாது, புரியுதா? என்ன பண்ற நீயே சொல்லு. நீ உன் காசு எனக்கு வேண்டாம். என் ஆலயத்துக்கோ இல்ல மக்களுக்கு அன்னதானத்துக்கோ என்ன செய்யற? என்ன சொல்லு. சாப்பாடு செய்யற, என் வீட்லயும் செய்யறாங்க, எல்லா வீட்லயும் செய்யறாங்க. இங்கிட்ட எல்லாம் சாப்பாடு செய்யறாங்க. என்ன எல்லாத்துக்கும் சைவ சாப்பாடு செய்யறியா? எத்தனை கடா? அதான் உன் சத்துக்கு எத்தனை உத்தரவிட்டு ஒத்த கடை வெட்டி போடுறியா? ஆனா கிடா வெட்டினா இங்க ஆலயத்துக்கு வர மக்களுக்கு தான் போடணும். இங்க ஒத்த கடா வெட்டி வரமுறையை கூட்டு வந்து சோறு போடக்கூடாது. ஏன்னா பண்றாங்க. என் பிள்ளைகள்லாம் ஏமாந்து போகுது, புரியுதா? என் கட்டுமனைக்கு என் பிள்ளைங்க வராங்க. என் பிள்ளைங்க வயிறார போடணும். போடுறியா? உன் வரமுறையெல்லாம் கூட்டு வரக்கூடாது. சத்தி ஒண்ணு நான் ஏன்னா கேட்டுக்கணும். ஏன்னா அப்புறம் என்ன ஆகுறாங்க, என் வரமுறை என் சொந்தம் பந்தம். சரி விளக்கம். கருப்பசாமி குல்பர்கா. குல்பர்காயா? கர்நாடகா குல்பர்கா. நீ குல்பர்காவா? கர்நாடகாவா? நான் உன்னை பெங்களூர்னு கூப்பிடுறேன்னு. நீ பெங்களூர் அப்படின்னு நான் உன்னை கூப்பிடுறேன். போங்க. புத்திரபாய் இது கேட்க வந்தீங்களா அப்படின்னு நான் கூப்பிடுறேன். இது கொண்டாயா என்கிட்ட உக்காரு. என்கிட்ட வந்துட்டல மைனர் மாணிக்கம் எப்படி ஓட வைக்கிறேன்னு பாரு. ஓட வச்சிடலாமா? யா இப்படியே இருந்ததுயா? சரி, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு மனம் நிம்மதி இல்லை, மனம் கெட்டுருச்சு, புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி பெத்த பிள்ளைய பார்க்க ஆள் இல்லை. எதுபோல உட்காரு. இங்கிட்டு இங்கிட்டு திரும்ப இப்படி இங்கிட்டு வாயா. கருப்பசாமி காதல் திருமணம் வந்துருங்க. உன் வயசுக்கு ஒரு காதல் வந்துருக்குங்க. உனக்கு இல்லையா? இல்லையா? அப்புறம் என்னங்க? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு மனக்கவலை தீரல. இன்னைக்கு எல்லாம் பெத்த மக்களும் பிரச்சனைக்கு உண்டாகிட்டாங்க. நான் ஒரு தனி மரமா இருக்கிறேன். ஆனா கருப்பசாமி எனக்குன்னு ஆதரவு ஆளும் இல்லை. நான் எங்கிட்டு போய் செத்தாலும் என்னை பார்க்க ஆள் இல்லை. இன்னைக்கு பிள்ளைங்களும் சரி, மனைவி மக்களும் சரி, இன்னைக்கு எல்லாம் பணம் காசு தான் பார்க்குறாங்க, புரியுதா? அதனால கருப்பசாமி போய் தொட்டுட்டு வாங்க, தொட்டு கும்பிட்டு வாங்க. இங்க வாங்க. இரியா, உன்னை நான் எழுப்பி விடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓட வைக்க போறேன். ஏது ஏது அது கூட இருக்கிட்டு போ. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு குடுக்கல் வாங்கல். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் நின்று போச்சு, புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பொருளாதாரம் எங்க போட்டு வச்சிருக்கிற? சரி, கருப்பசாமி
உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் 35 விட்டு 36 கோடி எந்த பேங்க்ல போட்டிருக்கிற எஸ்பி இன்னைக்கு போட்டு 35 வருஷம் ஆகி போச்சு. ஏன் இந்த எனக்கு உள்பட்டது இந்த ஆளு இறந்துட்டான். உன்னை செத்து போய் கணக்காட்டிட்டான். பணம் எடுக்க முடியல. ஆனா கருப்புசாமி உங்ககிட்ட வந்திருக்கிறேன், என் பணத்தை எடுத்து கொடுத்துட்டா இந்த பணத்தையே உன்னால தூக்க முடியாது. வீடு போகுது, காடு வாங்குது, எல்லாம் தானம் பண்ணிடுற. கருப்பு வர்றாங்க, அங்கிட்ட இங்கிட்ட நவர முடியாத மனம் உடைச்சலா இருக்குது. புரியுதா? அடிச்சத்தியா கருப்பசாமி உத்தரவிட்டு 6 மாசத்துல உன்னுடைய பணத்தை டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு நான் வர வச்சேன். இது சத்தியம்டா. அதான் சொல்றேன், இது என்ன இங்க இந்தியாவில் இருக்கிற பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணாது என்ன, வெளிநாட்டுல இருக்கிறவனே நான் அழைச்சிட்டு வந்துட்டேன் ஜெயில் அழைச்சிடலாமா? ஓ இன்னும் கருப்பசாமி 6 மாசத்துல எந்த நேரம் வேணாலும் உன் அக்கௌண்ட இங்க மாத்தி நான் அமைச்சு வழிவகுத்து கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கடன் பிரச்சனை, பெத்த பிள்ளையும் பேச்சு கேட்கல. நான் அடுத்த ரூம்ல நிக்கிறேன், என் வீட்டுல சாப்பிட முடியல. 4 வீடு தான் இப்ப வாங்கி சாப்பிட்டது. உண்மையா இல்லையா? போய் தொட்டு நீ போதாய நான் கூப்பிடுறேன். யாரு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தது பையன் அப்படின்னு நான் உன்னை கூப்பிடுறேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி இல்லை. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய பேச்சு செல்லுபடி ஆகல. ஊருக்கே 10 ரூபா கொடுப்பாங்க, உனக்கு 1 ரூபா கொடுத்தா கணக்கு எழுதி வைப்பாங்க. புரியுதா? கணக்கு எழுதியிருப்பாங்க. நீ இருந்தாலும் நீயும் கேட்ப, நீ எனக்கு பிறந்த பிள்ளைதாண்டி, நீ நான் உன்னை குப்பையில இருந்து தத்துக்கு எடுத்துட்டு வரலன்னு கூட நீ பேசுறீங்க. புரியுதா? ஆனால கருப்பசாமி எல்லாம் கணக்கு எதிரிகளுக்கு செலவு பண்றாங்க. எனக்கு 1 ரூபா பண்ண ஆள் இல்லை, என் குறையும் தீக்க ஆள் இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி சாவலான கூட முடிவு ஒண்ணு சாவு இல்லையா, கல்ல கட்டிட்டு கடல்ல குதி சாவு வரும். இங்கிட்டு போய் கையில போட்ட சமாள் டிமில் உருட்டின எல்லாம் வந்துட்டா. கருப்பசாமி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிப்பா, பாண்டிச்சேரின்னு வந்துருங்களா? பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிப்பா. சரி விளக்கம் அப்படியா? என்ன ஊரு? சிங்கப்பூர். சிங்கப்பூர்ப்பா, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? சிங்கப்பூர். சாமி கருப்பசாமி ஒண்ணு சாமி கண்ணாடி கட்டுங்க. கண்ணாடி கட்டிக்க. இங்க வாயா உட்காரியா, உன் குறையும் தீர்ந்துட்டு இருக்கியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உன் கூட நான் நிக்கிறேன். புரியுதா? உனக்கு மனக்கவலை தீரல, உன் மன கஷ்டமும் தீரல, உனக்கு பல சிக்கல் பல துன்பம், புரியுதா? எல்லாத்தையும் இப்ப நீ சமாளிச்சுட்டு இருக்கிற. புரியுதா? அதனால கருப்பசாமி இன்னைக்கு மனம் உடைச்சது, மனம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கு வந்து. அதனால மாலையோட கருப்பசாமி உத்தரவிட்டு நான் குறைய இப்ப நான் தீர்த்துட்டு இருக்கிறேன். புரியுதா? நல் வழிய இப்ப ஆரம்பிச்சுது. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி சில மனசுல சங்கடத்தை கொஞ்சம் போட்டுட்டு இருக்கு. புரியுதா? கருப்பசாமி அந்த சங்கடத்தை எதையும் இங்க பார்த்த வைக்க வேண்டாம், இறக்கி இங்கே வச்சுது. புரியுதா? மனசு சந்தோஷமா போ. கருப்பசாமி அதை நம்ம மாத்தி அமைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி இப்ப அவன் ஒரு நேரம் இருக்கிறான், ஒரு நேரம் இல்லை. புரியுதா? அதனால கருப்பசாமி அவனை அங்க நிறக்க உட்கார வச்சு எடுத்து உன் பேப்பர் அப்படின்னு பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பிரச்சனையும் உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் வலியுறுத்துறேன். புரியுதா? அவன் இப்ப கொஞ்சம் தாமதப்படுத்துவான்.
எனக்கு எலெக்ஷன் வேலை இருக்குது, எண்ணிக்கை வேலை இருக்குது, இப்படின்னு ஒரு 15 நாள் இருக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டு இருக்குது. அதான் சொல்றேன், அவன் கண்ணுக்கு முன்னா நீ அப்பப்போ போய் நின்னா அது முடிஞ்சிடும். புரியுதா? கருப்பை உத்தரவிட்டு அதுக்கு நான் அவனுக்கு புத்தி மாற்றிட்டு இருக்கிறேன். அவன் கொஞ்சம் பயத்தில் இருக்கிறான். ஏற்கனவே அவன் கொஞ்சம் லஞ்சம் வாங்கி வம்பல இருக்கிறான். புரியுதா? அவனையும் நான் மாற்ற விட மாட்டேன். உன் பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் நான் மாற்ற விட மாட்டேன். உன் பிரச்சனையை தீர்த்த உடனே அவனை உடனே தண்ணி இல்லாத பக்கம் மாற்றிடுவேன். புரியுதா? ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு குளறுபடி வராது. உன் மக்களை ஒன்றுபடுத்திடுறேன், தொழில் மேம்படுத்தி வருமானத்தை வலியுறுத்தி மாலை வர கருப்பை கூட இருந்து நிறைக்க உனக்கு எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத வலியுறுத்தி உன் மக்களெல்லாம் ஒன்றுபடுத்தி ஒரு பட்டியா அடைச்சு வச்சிருக்கேன். புரியுதா? போய் வா. எந்த ஒரு கோர்ட் கேஸ் வந்தாலும் இந்த கருப்புசாமி நான் மாற்றி அமைக்கிறேன். தாமதம் நான் பண்ணி வைக்கிறேன். என்ன சொல்ல, கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் கருமா தீராத இருக்குதுயா. இன்னைக்கு கருமா தீராத இருக்குது. அதே மாதிரி கருப்புசாமி நான் நல்லா தூங்குறேன், திடீர்னு பார்த்தா எனக்கும் உடல்நிலை சரியில்லாத போகுது. கொஞ்சம் கை கால் பிரச்சனை இருக்குங்க தவப்பணும். புரியுதா? ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி இல்லாத மாலை வர கருப்புசாமி நான் தீர்த்து கொடுத்தாரு. புரியுதா? எந்த ஒரு மன கஷ்டம் மன தொந்தரவு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு குலதெய்வமும் வரல, உன் வீட்டுக்கே குலதெய்வம் வரலையே, நீங்களே எல்லாம் போயிட்டீங்க, எல்லாம் பரிகாரமும் பண்ணிட்டீங்க. புரியுதா? பண்ணியும் உன் குலதெய்வம் வரல. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீங்களும் போய் பரிகாரம் பண்ணீங்க. ஒரு 20,000 செலவாயிருக்குமே. எவ்வளவு செலவு பண்ணீங்க? சத்தமா சொல்லுங்க. எந்த கோயிலுக்கு? போய் தோஷம் நீங்கல. புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நீங்க வச்சேன். உனக்கு நான் பணங்காசு பரிகாரம் எல்லாம் இல்ல. கருப்பசாமி உத்தரவிட்டு காலையில எழுந்திரிச்சு காகத்துக்கு எள்ளு கலந்து சாதம், என்ன சாதம்? தயிர் கலந்து சாதம், எள்ளு தயிர் சாதத்தை காகத்துக்கு வச்சுக்கோ. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க ஒரு துர்மரணமா இருக்கணும். யாரு வண்டியில அடிபட்டு இறந்தது? அதான் சொல்லேன், இன்னைக்கு துர்மரணமும் ஆயிடுச்சு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு பல கவலை எல்லா கர்மாவும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. பல பிரச்சனையால இன்னைக்கு எதுவுமே நல்லது நடக்கல. ஆனாலும் அந்த மாளிகார் கருப்பை நான் நிவர்த்தனை பண்ணிடுறியா, தொழில் மேம்படுத்துறேன், வருமானத்தை வலியுறுத்தி நான் மாளிகார் கருப்பை உத்தரவிட்டு திருமணம் அமைச்சு கொடுத்துறேன். கல்யாணம் வேணுமா, வீடு கட்டணும், அதுதான் பொறுமையாரு ஒன்னாதான் முடியும். திருமணம் அமைச்சிடலாமா? கருப்பசாமி உத்தரவிட்டு திருமணம் அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? என்ன கேக்குற? என்ன இது வரைக்கும் பார்க்கலாம் ₹1,00,000 செலவு பண்ணிட்டீங்க. சொல்லுதீங்க ₹1,00,000 செலவு பண்ணிட்டோம். ஆனா கருப்பசாமி நீ போய் பார்த்தா நீர் கட்டி பிரச்சனை. டாக்டர் என்ன சொன்னா, நான் நீர் கட்டிக்கு மாத்திரை வாங்கி முடிஞ்சு இப்ப கரெக்டா போய் நிற்காதுங்க. உண்டா இல்லையா? பயிர் எரிச்சல் உண்மையா இல்லையா? ஆமானா ஆமா, இல்லைன்னா கருப்பசாமி பொய் சொல்ற அப்படின்னு என் கச்சாவை குடிச்சுக்க, உனக்கே தெரியும். புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்ன ஒரு பாக்கியம் ஒன்று அமைஞ்சு அபாசனா இருக்கு. ஒரு 28 நாள் ஆயிடுச்சு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நல்லபடியா ஒரு உத்தரவு வைக்கும் அப்படின்னு பார்த்தாலும் உனக்கு இஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் பெண் பிள்ளை தான் உனக்கு பிடிக்கும். பொன் பிள்ளையே அமைச்சிடலாமா தையே? இல்லை உனக்கு ஆண் வாரிசு அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். கருப்பசாமி மகாலட்சுமி அப்படின்னு பார்த்தாலும் உன் கட்டுப்பணிக்கு நான் அமைச்சு தரேன். புரியுதா? கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? என்ன உட்காருங்க மாமா, உட்காருங்க. சைவம். அங்கிட்டு டாக்டர்கிட்ட போனா ₹1,00,000, அங்கிட்டு வந்தா சைவம். ஏமா ஒண்ணு கேளுமா, உத்தரவாகி வேணுமா? அவர் இன்னைக்கு இதாலதான் உங்களை குழப்பிட்டு
புரியுதா தையே? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி இல்லாத வழிவகுத்தார். புரியுதா? கருப்பசாமி புத்தர வைய அமைச்சிட்டா எனக்கு என்ன ஒன்றா சொல்லு. நான் சொல்லு எவ்வளோ ரிஸ்க்கு, எவ்வளோ இப்போ செலவு பண்ணிருக்கிற சிரமத்தில், இப்போ பல பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தாண்டி உனக்கு புத்தர பையன் அமைச்சிடுவேன். நீ எனக்கு காசு பணம் வேணாம், என் மக்களுக்கு எத்தனை கெடா வெட்டுறன்னு கேட்குறேன். இன்னொரு வெட்டினா என்ன? 2 கடை வெட்ட சொல்லுங்க. உங்களுக்கு தான் நல்லா தானே இருக்குது. நீ வந்து சும்மாலாம் வெட்டாத, உன் குழந்தையோட வந்து. ஆனால் பேர் நான் தான் வைப்பேன். நீ அங்கிட்டு போய் எல்லாம்மா ஜக்கம்மான்னு வச்சுன்னா நான் விட மாட்டேன். கொடுக்குற வரம் நான். நீ கடைசியாக உன் குழந்தையத்துல நீ பேர் வைப்ப வச்சின்னா அப்புறம் நான் வந்து வைப்பேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுங்க. என் பேர் தான் வைக்கணும். ராக்காயி உள்ள பிறந்தா ராக்காயி, இல்லை பேச்சியம்மா. ஆண் வரிசை பிறந்தா கருப்பசாமி. என்ன கருப்பசாமி? கார்மேகம் கருப்பசாமி அப்படின்னு தான் வைக்கணும். அப்படி வச்சாதான் நான் விடுவேன். ஆனா தவறு நடந்துச்சு நான் நவுந்துருவேன். சம்மதமா? சரி சொல்லுங்க. சம்மதம். இங்கடா வரணும். புள்ள பிறந்த உடனே நான் தான் பேர் வைப்பேன். அதே மாதிரி நான் சிப்பம் அரிசி எடுத்து தரம்பாங்க. 5 சிப்பம் 5 மூட்டைம்பாங்க. 5 ஒவ்வொரு கிலோவில் 5 கிலோ கொண்டு வந்து ஏன்னா ஏமாத்திடுறாங்க. நான் உஷாரா இருக்கணும். சொல்லுதையே எத்தனை கடை வெட்டுற அடியே கருப்பசாமி உத்தரவிட்டு 8 மாசத்துல உத்தரவாயத்தை அமைச்சர். புரியுதா? நீ வந்திருக்கிற, உன் கஷ்டத்தை தீர்த்தரேன், உன்னுடைய கருமமணியை தீர்த்தரேன். உனக்குன்னு எந்த ஒரு ஒரு தோட்டமுறையா இருந்தாலும், இன்னொரு பாவச்சை இருந்தாலும், நான் மாளிகை ஒரு கருப்பை பித்தளை பண்ணிடுறேன். இது சத்தியம். தீட்டு சாப்பாடு 2 பேரும் சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே ஜோசிக்காரன் சொன்னான் சாப்பிடக்கூடாது. கல்யாண சோறு வயசுக்கு வந்தது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. நீ முட்டை, பன்னிக்கறி, மாமிசம் எதையும் தொடக்கூடாது. உத்தரவாகியம் ஆவர வரைக்கும் அது ஆயில் வெளியே வந்த வாட்டி நீ என்ன வேணாலும் சாப்பிடு. புரியுதா? ரெண்டு கிலோ வாங்கிக்குமா? வாங்கி சாப்பிடுங்க. இது சின்ன சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுமா? அப்படியே சாப்பிடுங்க. போட்டு வாயில் போடுங்க. வாங்க மென்னு சாப்பிடுங்க. நல்லா மென்னு சாப்பிடுது. நல்லா மென்னு சாப்பிடுங்க. நீ வாரம் வரலைனாலும் அமாவாசை வேண்டா என் கட்டு மணி வச்சுட்டு போகும். என் மண்ணை வச்சுட்டு போகும். அம்மா போடுங்கம்மா. அம்மா நிக்காதீங்கம்மா, போடுங்கம்மா. அப்பா போடுங்கம்மா, போடுங்கம்மா. முடியா நீ அது கொடுக்காதியா, அது வராது. நான் பார்த்துக்கிறேன். சாப்பிடுமா, உண்டாக சாப்பிடு. மருந்துதான் சாப்பிடு. சிந்தாம் சாப்பிடுமா, சிந்தாம் சாப்பிடுமா. மருந்து சாப்பிடு. கொஞ்சம் கோழி மாம்சம் குறைச்சிக்கிட்டாயி ஜாஸ்தியாக சாப்பிட்றேன். உண்டா இல்லையா? அப்புறம் நான் பொறுப்பு. நீ வாங்கி தர தப்பு ஓனால. இது யார் உக்காந்துருக்குறா? பயிர் என்ன பயிர் வரு? கால பயிர் தெரியுது. பெண் புள்ள பிறந்து நான் என்ன கொடுத்தேன்? பெண் பிள்ளை தானே கொடுத்தேன். யார் இங்கே வந்துருக்குது? கால பயிரில் பெண் பிள்ளையே உனக்கு வலியுறுத்தி கொடுப்பேன். புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு மாமிசம் நீ குறைச்சிக்கணும். நீ சாப்பிட்டா கருப்பசாமி நீ வாக்கு சொன்ன தப்பாகி போச்சுன்னா நீ என்னை ஆசைக்கூடாது. சிந்தாம் குடிமா. போன சைடில் போடுமா.
போய் சாப்பிடு. ஏமா போன ஆகணும் அம்மா போடுமா போடுமா. கருப்புசாமி என்னடா வீட்டுல இருந்தா எலுமிச்சு பழத்துல சாவே வர மாட்டேது, ஆனா இங்க புளி வந்தது இருந்தா நீ யோசனை பண்ற. போய் வா, நிச்சயமா நான் நடத்தி தருவேன். தண்ணி வாங்கிக்கலாம், கையில் வாங்கிக்கலாம். போய் ಇವಾಗ ಇಬ್ರು ಸ್ವಲ್ಪ ಜಗಳ ಬೇಡ, ಸ್ವಲ್ಪ ಜಗಳ ಬರ್ತವೆ ಇಬ್ಬರಿಗೆ. ಈ ಕಡೆ ಬಾ, இருமா 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 போடுமா. ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಕು. ನೀನು ಸಿಟ್ಟು ಮಾಡ್ತಿ ಏನು ಕೆಲಸ ಮನ್ಯಾಗ ಇಬ್ಬರಿಗೆ. ಮಕ್ಕಳಿದ್ರೆ ನಿಮಗೆ ಏನು ಕಿರಿಕಿರಿ ಇಲ್ಲ, ಇಬ್ಬರನ್ನು ಜಗಳ ಮಾಡೋದೇ ಕೆಲಸ. ಹೇಳ್ತಾಯೆ ಉಳ್ಳೊಂದರ ಇಲ್ಲೋದು. ಸ್ವಾಮಿ ನೀ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಿ, 5 ಹೇಳು. ಅದಕ್ಕೆ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಬರ್ತೀನಿ, ಹೋಗೋ, ಏನೂ ಆಗಂಗಿಲ್ಲ. ನಾನೇ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಬಂದು ನಮ್ಮ ಹುಡುಗಿನಾಗ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಹುಡುಗಿಯಾಗ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ಹೋಗಿ ಬಾ, ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಇದು ಮಾಂಸ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಕು. ಎಷ್ಟು kg ಉಣ್ತಿ ನೀನು? 1/4 kg 300 ಗ್ರಾಮ್ ಉಣ್ತಿ ನೀನು. ಎಷ್ಟು? ಅದು ಕಡಿಮೆ ಮಾಡ್ತಾಯೇ, ಇಲ್ಲದ್ರೆ ನಾನು ಏನು ಮಾಡಂಗಿಲ್ಲ. ಕರ್ಪಸ್ವಾಮಿ ನನ್ನ ಮೇಲೆ ನೀನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಿರೋದು. ನಾನು ಕರೆಕ್ಟ್ ಇರ್ತೇನೆ, ನನ್ನ ಮಾತು ಕರೆಕ್ಟಾಗಿ ಇರ್ತಾವೆ. ನೀನು ಅದಕ್ಕೆ ಮುಟ್ಟ ಮಾಂಸ ಇದನ್ನು ತಿಂದ್ಕೊಡ್ದು, ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಯಾವಾಗ ಇಲ್ಲಿಗೆ ಲಗ್ನಕ್ಕೆ ಹೋದ್ರು ಊಟ ಮಾಡಿಕೊಡ್ದು. ಹುಡುಗ என்ன சொன்னேன்? கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கூடாதுன்னா ಎಲ್ಲಿಗೆ ಲಗ್ನಕ್ಕೆ ಹೋದ್ರೂ ಸರಿ, ಸಣ್ಣ ಹುಡುಗಿಯರು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯ ಆದ್ರೂ ಸರಿ, ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಏನು ನೀವು ಊಟ ಮಾಡ್ತೀವಿ. ಸೆತ್ತ ಇದಕ್ಕೆ ಹೋದ್ರೂ ನೀನು ಹೋಗಿ ಬಾ, ನಮ್ಮ ಹುಡುಗಿನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ, ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಹೋಗಿ ಬಾ, ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ. சரி ஏமா தொட்டு சரி. கும்பகோணம் கும்பகோணம் இருக்கா? கும்பகோணையா? கும்பகோணத்துல வந்திருக்கீங்களா? கருப்பசாமி ஒண்ணு, கும்பகோணம் வா. கருப்பசாமி 2. வரேன் சரி வரேன் சரி படி தொட்டு கொடுங்க தொட்டு கொடுங்க. உட்காரு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தா, உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு மனக்கணக்கு தீரல. இன்னைக்கு எல்லாம் வம்பு வழக்கு சொத்து ஒத்து பிரச்சனையா இருக்குது. ஆனால் கருப்பசாமி நீ தான் தீர்த்து கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாம் கை விட்டு போயிருச்சு. நான் ஏதோ கஞ்சா கூழ குடிச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்குன்னு உண்டானது கொஞ்சம் இடம், அதையும் எல்லாம் புடுங்க பாக்குறாங்க. கருப்பசாமி நீ தான் துணையா இருந்து எனக்கு அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பை உத்தரவிட்டு நல் வழியை காட்டுறியா? நல்லபடியா முன்னேற்றத்தை அமைச்சு வருமானத்தை வலியுறுத்து. நம்ம மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னை சிறப்பா தொழில் அமைச்சு வருமானத்தை வலியுறுத்து. நீ எந்த இடம் அப்படின்னு நீ பிடிச்சியோ அந்த இடத்த உன்னை நிறக்க உன்னை உட்கார வச்சாங்க. யாரு எந்த போட்டி போறாம இருந்தாலும் நான் மாளிகை வர கருப்பை உத்தரவிட்டு உனக்கு நிறக்க மனுஷார நான் கருப்பசாமி அந்த இடத்தையே உனக்கு அமைச்சு தரேன். புரியுதா? இந்த வெட்டிக்கையா கருப்பசாமி இன்னொரு 3 மாசத்துல அந்த சொத்து உனக்கு நான் பட்டா வாங்கி அமைச்சு கொடுத்தேன். புரியுதா? தைரியமா சரி. கருப்பசாமி காரைக்குடி கருப்பசாமி 1. ஏமா கொஞ்சம் எடுப்பா, வாமா வாமா தொட்டு கொடுப்பா, வாங்க வாங்க தொட்டு கும்பிட்டு வாங்க, அப்படி வாங்க தொட்டு கும்பிட்டு வாங்க ஐயா.
உட்காரு. நீங்க அந்த பக்கம். நீ ஒரு சௌரியா அவரு உட்காரு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க மனக்கவலை தீரல. உனக்கு பல போட்டி கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்கய்யா. செய்கனை அப்படின்னு பார்த்தா கால் மண்ணை எடுத்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கருப்பசாமி இந்த ஒரு உயிர் மூச்சால கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நினைச்சு இதையும் மொண்டு கட்டு ஓடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கருப்பசாமி என் பிள்ளைக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத கருப்பசாமி நான் காப்பாற்றுறேன், புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க உங்க கட்டுமனையிலையோ பல போட்டிங்களையா உன் கட்டுமனையிலேயே பல குழப்பம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு என்ன சொல்றது, ஜீரண பை சரியா ஜீர்ணிக்கலை. இன்னைக்கு காமாலை அப்படின்னு பார்த்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு வந்துருக்கு. டெஸ்ட் பார்த்தியா? காமாலைங்கிறது இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு கரெக்டான உணவு அப்படின்னு பார்த்தாலும் எடுத்து கொடுக்கணும், புரியுதா? அவரு ஆசை அப்படின்னு பார்த்தாலும் அவருக்கு ஆசை தான். இன்னைக்கு லிவர் பிரச்சனை பயங்கரமா இருக்கும். அதான் நான் சொல்றேன், புரியுதா? நீ என்ன சொல்ற, நான் யார் வந்தாலும் என்ன ஏடு எடுக்கணுமோ நான் எடுத்து சொல்றாலும் நான், புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த காமாலையும் சரி பண்ணிடுறேன், லிவர் பிரச்சனையும் சரி பண்ணி தரேன். ஆனா எனக்கு அவகாசம் வேணும். அதுதான் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு 11:45 அந்த கட்டுமனைக்கு உண்டான கழிப்பை கழிச்சு விட்டுருக்கணும். அதை தாண்டிட்டு வந்துட்டார். ஆனால் இவருக்கும் அந்த தொந்தரவு, சில நேரம் புத்தி மாறாட்டமா பேசுவார், புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடியும் வராது. நீங்க சாப்பிட்டாலும் கொஞ்சம் வாந்திங்கிற ஒரு பிரச்சனையும் வரும், புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு நான் சாப்பிட வைக்கிறேன், எந்த ஒரு வாந்தி இல்லாத. கருப்பசாமி இதை நான் திருத்தணி பண்ணிடுறேன், எனக்கு ஒரு 6 மாசம் அவகாசம். சரி, காங்கயம் சரி, ஈரோடு ஈரோடு ஒரு ஓரமா இல்லைங்க, லைனா நில்லுங்கம்மா, லைனா நில்லுங்க, இல்லைங்க. லைனா என்ன இந்தான பாருங்க. கண்ணாடி போட்டுருந்தீங்கன்னா கண்ணாடி கட்டிருங்க. ஒத்துக்க போகலாம், ஒத்துக்க சாமி இந்த பக்கம் புரியாமா? யாரு வருது அவங்க முன்னாடி. சரி, விளக்கம். கருப்பசாமி கூடாதீங்க. கட்டுமனை அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சேன், நிறைவேறிச்சு. வேலை வாய்ப்பு என்ன வேலை ஐடில வேலை இல்லை. கருப்பசாமி நீ தான் எனக்கு அமைச்சு தரணும் கேட்டேன். அதே மாதிரி மாலை வர கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த பிள்ளைக்கு நான் வேலை அமைச்சு தரேன்னு. அமைச்சு கொடுத்தா என்ன தரேன்னு கேட்டேன். அரிசி எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க அரிசி எங்கிட்ட வச்சுட்டு வந்தா எப்படி? ஸ்வீட் அப்படியே கையில வச்சுட்டு ஒன்று மட்டும் எடுத்துருவாங்க. ஒண்ணு. கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு நான் வேலை வாய்ப்பு அமைச்சிட்டேன், புரியுதா? கொண்டு போயா. ஆனா கருப்பசாமி உன்னுடைய மனசங்கட்டம் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துட்டு இருக்கு, புரியுதா? இதுக்கு மேல எந்த ஒரு மனக்கவலையும் வராது. மனசார மன உருகி இந்த கருப்பசாமி உன் கட்டுமணிக்கு இந்த கருப்பசாமி கூட நிக்கிறதையா. இருந்தாலும் கருப்பசாமி ஒரு திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் அமைச்சிட்டா பரவாயில்லை அப்படின்னு கேட்கிறேன். கருப்பசாமி உனக்கே ரிஸ்க் கொடுக்கலாமா, நானே அமைச்சு கொடுக்கலாமா? நீங்களும் நாளைக்கு ஏசக்கூடாது. எந்த சாதி பொண்ணு எனக்கு தெரியாது. இன்னொரு 4 மாசம் மீறி போனா 5 மாசம், 5 மாசத்துல அதை நான் நிறைவேற்றி. சரி உடனே வேணுமா தாயே? இல்ல இன்னும் 2 வருஷம் கழிச்சு பண்ணிடலாமா? முடிச்சு கொடுங்க. இப்ப என்ன 25 வயசா?
அதான் 25 அமைச்சா பரவாயில்ல நீ ஆசைப்படுற, அதான் சொல்றேன். அதே அமைச்சிடலாமா? 25ல நீ அதெல்லாம் வீடு கட்டவே எனக்கு தெரியாது. நான் அமைச்சு தருவேன். எனக்கு தேவைப்பட்டது 5 கடை 5 சிப் அரிசி, 5 கடையை வெட்டி என் மக்களுக்கு ஓட்டணும். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் பித்தளை பண்ணி ஆடி மாசத்துக்குள்ள இந்த குழந்தைக்கு திருமணம் அமைச்சு தரேன். ஆடி அமாவாசைக்குள்ள திருமணம் ஆகிட்டா எனக்கு 5 கடை வந்துடணும். அதே மாதிரி கணவன் மணி எனக்கு பால் கூட எடுக்கணும். பால் கூட தீர்த்த கூட எடுக்கணும். கருப்பசாமி உத்தரவிட்டு ஆடி அமாவாசைக்குள்ள அதுக்கு முன்னாலே நான் திருமணத்தை அமைச்சேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி ஒரு 2 மாசம் முன்ன பண்ண ஆகும் அமைச்சு வழிவிட்டேன். பார்த்தேன் உன்னுடைய தொழில அரைஞ்ச கருப்பசாமி உத்தரவிட்டு 2 வருஷத்துக்குள்ள இப்ப பிரிவினையில் இருக்கு. இன்னைக்கு மக்கமாரும் பேச்சு கேட்கல. நீயும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கிட்ட அழுது என்ன பண்றது? ஏதாயே கட்டண கனவும் பேச்சும் கேட்க மாட்டேங்கிற. ஊர்ல யாரு சொன்னாலும் அவங்க பேச்சதான் நீ கேட்கிற. தப்புதான், இங்க தப்புன்னு நடந்து போச்சு. இப்ப அங்கிட்டும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, இங்கிட்டும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் அத்தாந்தாரமா நிக்கிறேன். என்ன பண்ணலாம்? நல்லா இருந்த குடும்பமும் கெட்டு போச்சு. ஆடு யாரு நம்புது? பணத்தரவனே நம்புது, அறுக்கிறவனை தான் நம்புது. உன் வாழ்க்கை இப்ப அறுக்கிறவன் நம்பிதான் நடுத்தருவுல நிக்கிற. நீ போய் தொட்டு கும்பிடு போ. என்ன முடிவு பண்றீங்க? சேர்த்து வச்சிடலாமா? அதான் சேர்த்து வச்சிடலாமா? நான் சொல்றது ஓம்போக்கும் சரியில்லை, புரியுதா? ஓம்போக்கும் சரியில்லை. ஆமா, அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கணக்கா உன் வாழ்க்கையும் சரியில்லை, உன் புள்ள வாழ்க்கையும் சரியில்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வாழ்ற பிள்ளைய தாயார் கெடுக்கிற மாதிரி அந்த பிள்ளைய நீயே தான் கெடுத்த. அவன் அதை சொல்றான் இதை சொல்றான் இப்படி பண்ணு. 2 பேர் வாழ்க்கையும் கெட்டு போச்சு. இல்லையா? ஆத்திரம் போய் உழுந்துரு. 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இல்ல அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? உன்னை போன பிள்ளை எதுக்கு நீ வர சொன்ன? சண்டை கட்டா நீ என்ன சொன்ன? ஏய் அந்த வாழ்க்கை வேணாம், நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரீங்க இல்லையா? நீ சொன்னது என்ன சொன்ன? அந்த வாழ்க்கை வேணா, உனக்கு நல்ல இடமா பாத்துறேன்னு சொன்னியா இல்லையா? அதான் சொல்றேன், வாழ்ற பிள்ளைய தாயாருக்கு எடுக்கிற. அதுக்கு என்ன ஒண்ணும் நம்ம தாயே சொல்லுது அப்படின்னு தப்பா போயிட்டு உன் வாழ்க்கையே தவறான வாழ்க்கையா போது, அந்த குழந்தை வாழ்க்கையை தப்பான வாழ்க்கையா போகுது. உண்மையா இல்லையா? இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த? இன்னைக்குதான் வந்திருக்கிறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் வேண்டாம் தாயி, நீ உடனே நீ வசதி வாய்ப்பாகுன்னு நினைக்கிற. இல்லையே, இப்ப நீ பட்டு அனுபவிச்சிட்ட. இப்ப நினைக்கிற இதுக்கு முன்ன எனக்கு பணம் தான் பணம் தான் பணம் தான் ஆட்டம் போட்டல. இப்பயே பணத்தை நினைக்கிற. பணத்தை பார்த்தனா இன்னைக்கு நம்ம நடுத்தருவுல நிக்கணும் சுத்தி வந்துருச்சு. போனதெல்லாம் போட்டோம். கரெக்டா இருந்துக்கிறியா? சத்தி கருப்பசாமி உன் கணவன் அப்படின்னு பார்த்தாலும் நான் ஒன்று எடுத்துடுறேன். எந்த யா தப்பு பண்ணா அவன் போட்டு குத்து வந்தான். நீயும் உழுந்து சித்திய இப்படி அப்பா இப்படி நிற்கிறான், நாமளும் இப்படி இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறியா? நீதான் புத்தியா இருக்கணும், புரியுதா? போக்குவரத்துல தாமதமா போனியா? சத்தம் போடாம இருங்க. அதான் சொல்றேன், நீங்க வாரிசு அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். 3 திருமணம் ஆயிருங்க. யாருக்கு?
உனக்கு தான் தம்பி குறுக்கோடப்பா குறுக்கோடப்பா கருப்பசாமி உத்தரவிட்டு பல சாப்பத்தால இன்னைக்கு நிமிஷம் ஆகல. இன்னைக்கு 2-1 தூங்கணும். என்னங்களா? அதனால கருப்பசாமி அந்த பாவமும் இன்னும் தீரல, கருமாவும் தீர முடியாத, இவன் குடும்பமும் எதுவும் பண்ண முடியாத இருக்குது. எத்தனையோ சொத்து சுகம் இருந்த எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ புரியுதா? அதை நான் மாற்றி அமைக்கிறேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி உயிர் சேதம் ஆகாத காப்பாற்ற ஃபஸ்ட்டு உன் கர்மாவை தீர்த்துடுவா. இப்போ நீங்கள் என்னதான் பண்ணாலும் நடக்காது. இப்போ பொண்ணால உனக்கு ஒரு கம்பு வரைக்கும் வந்துருக்கேங்க, கம்பு வழக்கு வருது பார்த்து இருந்துக்கலாம். முன்னால் வந்து நம்ம சொல்லிட்டோம் வராமல், அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தெரியாத இல்லை, பார்த்துக்கோ. அங்கப்பா அங்கோ அம்மாட்டு வா, அவர் விட்டு அங்கே வா, அம்மாட்டு போய்ப்பா. சரி அம்மா கொஞ்சம் விட்டு. கருப்பசாமி அவினாசி அவினாசிப்பா, அவினாசி வந்திருக்கீங்களா? அவினாசி தொட்டு கும்பிடுவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க. அம்மா சத்தம் போடாதீங்கம்மா, சத்தம் போடாதீங்க. யார் கடன் பிரச்சனை அது நீயா? தொட்டு கும்பிடு, தொட்டு கும்பிடுவாமா. கருப்பசாமி உத்தரவிட்டு காதல் திருமண வாழ்க்கை யாருக்கு நல்லது? கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குடும்பத்தை வந்ததை, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளனை கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் வருமானம் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா தொழிலும் முடக்கும் ஆயிருக்கும். புரியுதா? நீ இப்ப எந்த தொழில் அப்படின்னு பார்த்தா துணி சம்பந்தப்பட்டதே வரும். என்ன தொழில்? துணி துணி சம்பந்தப்பட்டதான் வந்துருக்குங்க. புரியுதா? ஆனால் கருப்பசாமி துணி சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்து வந்திருந்தாலும் இப்போ நீ அதுக்கு மேலே கடன். அதனால இன்னைக்கு எல்லாம் கெட்டு போச்சு, தொழிலும் வருமானம் இல்லை. இன்னைக்கு போட்டது போட்ட வாக்குறது இல்லை. கருப்பசாமி என்ன பண்ணுறது தெரியாத இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு நான் படிப்படியாக மீட்டு கொடுக்குறேன். இன்னைக்கு தொழிலையும் நல்லபடியாக மேம்படுத்துறேன். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி பார்ட்னர் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எத்தனை பார்ட்னர்? பார்ட்னருங்கிறது வேண்டாம். புரியுதா? இன்னைக்கு எல்லாம் போனது அங்கங்க லாக் ஆகிருக்கு. நல்லபடியாக அதை மீட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. மன கஷ்டம் இல்லாத வழிவத்தலை. இன்னைக்கு இதால சிறு சிறு சண்டை சச்சரவு. இன்னைக்கு கட்டுமனையில இதால சிறு சிறு சண்டை சச்சரவு வந்ததுக்கு தேவை. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாற்றி அனுக்கிறேன். வருமானம் அப்படின்றத நான் வலியுறுத்தலை. இப்போ தேவையில்லாத சொல்றேன், பங்கச்சொல்லு வந்துருக்கு. இதுதே இல்லை. ஆனால் கருப்பசாமி என்ன பண்ணலாம், வெளியே கொண்டு வந்துடலாமா? இங்கே இருக்குமா? வெளியே உன் பேச்சு செல்லுபடி ஆகணும். புரியுதா? இன்னைக்கு லேவாதவையில தான் இன்னைக்கு பழக்க வழங்க ஆகுது. புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறும் இல்லாத நான் வெளியே கொண்டு வந்தேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத நான் போயிட்டேன். கருப்பசாமி செய்வனை அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. புரியுதா? மன சிக்கல் கண்டிப்பாக. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு மனச்சிக்கல் கண்டிப்பாக யார் எந்த செய்யணும்னா கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனைக்கு நான் போகிறேன். உன் கட்டுமனைக்கும் உன் தொழில் மேம்படுத்த ஒரு அச்சாரம் வச்சுக்கணும். புரியுதா? படிப்படியாக உனக்கு தொழிலும் மேம்படுத்தி வருமானத்தை வடிவத்தை எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாத, எந்த ஒரு பங்கச்சூழல் இல்லாத வடிவத்தை கருப்பசாமி கூட நிற்கும். இன்னைக்கு கல்வி அப்படின்னு பார்த்தா மக்கள் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதான் குழப்பம் வரணுமே தொழில்.
அதான் சொல்றேன். நீங்க எல்லாமே கொஞ்சம் கிடையாது. அதனால எனக்கு எல்லாம் என்னடா செய்வனா செய்வன் இல்லை. எனக்கு எல்லாம் கம்மி அடிக்கும். அதை நான் மக்களை பண்ணுறேன். அதுதான் டிவி பாவமாக இருக்கு. அதை நான் ஒத்துழைப்பேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத வழிவகுத்து கருப்புசாமி உத்தரவிட்டு 10 மணிக்கு ஒரு அச்சாறு அமைச்சிருக்கிறேன். கொஞ்சம் புரியாது, இன்னும் ஒரு 15 நாள் புரியாது. கருப்புசாமி நான் ஒரு அச்சாறு அமைச்சிருக்கிறேன். அதுவும் ஒரு கட்டுமணிக்கு வச்சுக்கோ. எனக்கு மேலே தொழில் மேம்படுத்தி சிறப்பாக வழிவகுத்துறேன். என்ன ஒரு பார்ட்னர் அப்படின்னு பார்த்தா 10 ரூபா இருந்தால் எனக்கு ஒரு 2 ரூபா எடுத்து வச்சுக்கோ. உனக்கு எந்த ஒரு நஷ்டம் இல்லாத வழிவகுத்து இந்த கருப்புசாமி பார்ப்பேன். அதான் சொல்றேன், படிப்படியாக தான் முடிச்சு கொடுக்க முடியும். கருப்புசாமி முடிச்சு வந்து மனசங்கட்டம்லாம் தீர்த்து கொடுக்குறாங்க. அவங்க அச்சார் அமைச்சிருக்கிறேன். கட்டுமணி வச்சுருக்கேன். விளக்கம் எனக்கு கேட்டு அங்கே அம்மாட்டு கேளுங்க. அழைக்கிறீங்க கூப்பிடுறாங்க மாலை போ. சரி. திருநெல்வேலி திருநெல்வேலி இருக்கிறீங்களா? திருநெல்வேலி 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 இருக்கிறீங்களா? கருப்புசாமி 1, திருநெல்வேலி கருப்புசாமி 2, கருப்புசாமி 3. தம்பி உட்காருங்கப்பா, உட்காருங்க. உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. சரி. கருப்புசாமி ஆந்திரா ஆந்திரா இருக்கிறீங்களா? ஆந்திரா ஆந்திரா வாங்க வாங்க ஆந்திரா வாங்கப்பா. வாப்பா வாப்பா வாப்பா. இப்படியே வாங்க. வழிவிடுப்பா வழிவிடுப்பா. வழி கட்டுவாங்க. ஏப்பா சத்தம் போடாதீங்கப்பா. தம்பி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த தொழில் எது செஞ்சாலும் நடக்கல. அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு எல்லாம் இன்னைக்கு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு எழுதி போட்டிருக்கிறேன். கருப்பா நீ தான் எனக்கு நல்லபடியாக கவர்மெண்ட் உத்தியோகத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு மனசங்கடம் இல்லாத அமைச்சு தெரியா. நீ கேட்டது அப்படின்னு பார்த்தாலும் இப்போ கொஞ்சம் தடபாடு இருக்கு. புரியுதா? எந்த ஒரு தடவாட இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு கவர்மெண்ட் உத்தியோகம் உனக்கு எந்த ஒரு மன சங்கடம் இல்லாத வழிவகுத்தாரு. கவர்மெண்ட் உத்தியோகம் அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுறேன்? 11 கடை விட்டு 11 சிற்பம் எடுத்து என் மக்களுக்கு அன்னதானம் பண்றேன். அடி சத்தியம். கருப்பசாமி உத்தரவிட்டு இருக்கிறது ஒரு கவர்மெண்ட். எந்த டிபார்ட்மெண்ட் ஆனாலும் ஏதோ ஒன்றில் நான் உன்னை உள்ள நுழைய விட்டேன். எந்த ஒரு கஷ்டம் இல்லாத கருப்பசாமி உத்தரவிட்டு நான் உன்னை காத்து வழிவிட்டேன். நீ சத்தியம் தைரியமாப்போம். கருப்பசாமி உத்தரவிட்டு வெற்றி மாலையும் கூட அதை நான் படிப்படியாக நான் நிர்வாகத்துக்கு கொடுக்குறேன். கருப்பசாமி நான் அமைச்சு உன் கட்டுமணிக்கும் இல்லடத்துக்கும் குடிநீருக்கு நான் வழிவகுத்து காப்பாற்றுறேன். சரி. கருப்பசாமி கொண்டலாம்பட்டி 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 இருக்கிறீங்களா? கொண்டலாம்பட்டி 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 இல்லை சாமி. சரி. திருச்செங்கோடு திருச்செங்கோடு. இல்லை. திருச்செங்கோடு உடல்நிலை சரியில்லை. பாப்பா பாப்பா தொட்டு கூடுவாங்கப்பா. தொட்டு கூடுவாங்க. தொட்டு கூடுவாங்க. உடல்நிலை சரியில்லை. வாப்பா கூட்டி வாப்பா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கும் இருந்தா வைக்க முடியாதா? சொல்லுதையே. பின்னாடி தள்ளிங்க. அவர் முன்னாடி வச்சோம். ஐயா கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆனா கருப்பசாமி மனக்கவலை தீரலை. கருப்பா உத்தரவிட்டு இன்னைக்கு நான் வெளியில இருந்தேன். கொண்டு வந்து இங்கிட்ட அமைச்சு கொடுத்துட்டேன். இருந்தாலும் கருப்பசாமி மன சங்கடம் தீரல. மக்கமா இருக்க வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு.
என்ன பண்ணலாம்? பல வாக்குவார்த்தைகள் தேவையில்லாத வாயில சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் என்ன ஒண்ணு சொல்லு. அம்மா சத்தம் போடாதீங்கம்மா, சத்தம் போடாதீங்கம்மா. சரி கருப்புசாமி உத்தரவிட்டு வாங்கி போடு, வாங்கி போடு. புரியுதா? பல போராட்டங்கள் வரும், வந்தாலும் கருப்புசாமி நான் சரி பண்ணிப்பேன். வேற என்ன கேட்குறேன்? அது என்ன பிரச்சனை? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆணவர் வக்கம் பெண்ணூர் வக்கம் இருக்கிறீங்க. இதில் பணம் தொகலை தீரலை, குழப்பம் தீரலை, மனம் உடைச்சல் தீரலை, சண்டை சச்சரவு, நீ ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம் இருக்குது. சொல்லி வச்சு கேட்க முடியாதனால இப்போ ரொம்ப இருக்குது. நீ 10 இப்போ உனக்கு வருமானமும் வர வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு நீ ஒரு பூமி வாங்க வாய்ப்பு தைரியமாக வாங்கிக்கணும். புரியுதா? இருந்தாலும் கருமசாமி எங்கிட்டு வாங்கி போட்டாலும் யார் மேலே வாங்குவாங்க, 2 பேருக்கு மேலே கிளம்பி. எல்லாம் மனைவி மேலே எனக்கு இஷ்டம் இருந்தால் அங்கே போடலாம், இல்லை உன் மக்கள் மேலே பண்ணணும். இதை எந்த ஒரு குளறுபடி வராது. கருப்பசாமி உத்தரவிட்டு விவத்தனை பண்ண ஒன்றுபடுத்துறேன். நான் கொஞ்சம் பார்த்துவாத கோவம், முன் கோவம். புரியுதா? கருப்பசாமி எந்த ஒரு மன சங்கடம் இல்லாத வழிவத்துறேன். தொழில் மேம்படுத்தி மக்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாத மனைவி மக்களை ஒன்றுபடுத்துறேன். ஒன்றுபடுத்துற எனக்கு என்ன பண்ற? கருப்பசாமி அந்த தாய்க்கும் புத்தி மாறாடுத்த அமைச்சர். புரியுதா? நீ சொல் பேச்சு கேட்குற அளவுக்கு வடிவத்தை கருப்பசாமி கேட்கிறேன். இந்த சவுண்டில் நீ இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. கருப்பசாமி நாளும் ஒரு நாள் இதுவா நான் அமைச்சு கேட்குறேன். அம்மா பாருங்க, வாங்க ஐயா, உட்காந்து வைங்க. பாப்பா வாங்க உட்காருமா. இது ஒரு நிமிஷம். குறைஞ்சிருக்கா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததாயே, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளனே கருப்பசாமி உத்தரவிட்டு மனக்கவலை தீரலை. 2வது இப்போ காத்து கருப்பு அப்படின்னு பார்த்தா பேய் பிடிச்சிருக்குதா பிசாசு பிடிச்சிருக்குதான்னு தான் நினச்சிருக்கோம். இல்லை நம்ம தவப்பேன். நீங்க உன்னுடைய கஷ்ட சூழ்நிலை அப்படின்னு பார்த்தாலும் ஏற்கனவே திருமணம் அமைச்சு கொடுத்துருக்கணுமே. தான் சொல்ல இன்னைக்கு எங்க மனம் உடைச்சு வந்த வாழ்க்கையை இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு என் பிள்ளைக்கும் திருமணம் அமைச்சு கொடுத்தாங்க. புரியுதா? என்ன பண்ணலாம்? திருமணம் அமைக்கலாமா? சந்தோஷம் சொல்லுமா, அமைக்கலாம் சொல்லுங்க, சந்தோஷம் சொல்லுங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு ஏற்கனவே மனுஷன் ஒருத்தன் நினைச்சுதான் வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. எதுக்கு மருந்து குடிச்ச? எப்படி தெரியாது? குடிச்சா செத்துவோன்னு தெரியுமில்ல உனக்கு. இப்போ வாழ்க்கை கட்டி வச்சா இப்போ அவன் நல்ல ஆமா எல்லாம் தான் மிஸ்டேக் ஆகும். இப்போ அவன் நல்ல வாழ்க்கையை தேடிக்கிட்டான். அவன் நல்ல வாழ்க்கையா தேடிட்டான். உன் வாழ்க்கை கெட்டு வச்சு புத்தி இல்லையா அவனுக்கு? அரசன் நம்பி புருஷனை கை விட்டவனுக்கு அருமையான வாழ்க்கையை நினைச்சு இவன் ஆசையை காட்டுறான்னு நினைச்சு அவன் வாழ்க்கை. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உடல்நிலையை நான் செல்வனி விட்டேன். உடல்நிலையை செல்வனி தரேன். எந்த ஒரு புத்தி மாறாட்டம் இல்லாத
கருப்பசாமி உத்தரவு விட்டு காத்து வருவார். நீ எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேணாம். புரியுதா? கருப்பசாமி உத்தரவு விட்டு நல்லபடியா வழிவகுத்து பார்க்கணும். அந்த கனியை வந்து 2 கனியை சாப்பிட்டுருக்காங்க. படிப்படியாக குறைச்சிருக்கிறேன். ஒரு 3 வாரம் இது வந்துருக்கோம். குறைய நான் யோசனை பண்ணிடுறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பசாமி உத்தரவு விட்டுருக்காம ஏங்க போடுங்க அம்மா சத்தம் போடாதீங்கம்மா தயவுசெய்து. அம்மா போடுங்கம்மா போடுங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் சொத்து வந்து இழந்துட்டேன். ரொம்ப பணம் உடைச்சான். பணம் உடைச்சா தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. யார் காதல் திருமணம் வருங்க, ரத்த சம்பந்தப்பட்ட வீடு வருது. அதான் சொல்றேன், இந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் கருப்பசாமி மனசுல நிம்மதியும் இல்லை. பல குழப்பம், பல பேர்த்தால மனசில் நினைச்சு எனக்கு சுற்றி மாறாட்டம் ஆகிற மாதிரி ஆகிடுது. இன்னைக்கு எல்லாம் அந்த உடல்நிலையும் கெட்டு போச்சு அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு படிப்படியாக செல்விட்டார். படிப்படியாக செல்விட்டார். உனக்கு எந்த ஒரு மனக்கவலை இல்லாத உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ செய்து எல்லாம் நான் உனக்கு புரியுதா? வலியுறுத்தி கொடுக்குறா என்ன பண்ற? உனக்கு உன்னுடைய வேலை நீ என்னவோ செய்கிற அளவுக்கு நான் வலியுறுத்தி கொடுக்குறா என்ன பண்றேன்னு ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நிறுத்த நம்ம தொழில் நல்லபடியாக வலியுறுத்தி மனம் உடச்சல் இல்லாத கருப்பசாமி ஐடியா. உனக்கு ஒன்றாம உனக்கு செய்யலாம். ஒவ்வொன்றா தான் செய்ய முடியும். புரியுதா? சாப்பிட்டு சாப்பிட்டுருமா சாப்பிட்டு சாப்பிட்டு வருவா. போடுவாங்க. யார் கரண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுற கரண்ட் சம்பந்தப்பட்ட எந்த காலம் வரல சாப்பிடுமா யாராவது கூப்பிடுறாங்க சாப்பிடாது சாப்பிட்டு வந்துருக்கா கரண்ட் வேலைக்கு ஆனால் சாப்பிடாது சாப்பிட்டுருமா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடாது சாப்பிட்டு குறுக்க போவாதம்மா.
யாரு கொத்துனாரு அது வாண்ணா வந்து நில்லாம். நீங்க உன்னுடைய குடும்பத்தை பார்த்தீங்க, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு மனக்கவலை தேவையில்ல, மன கஷ்டமா இருக்குது, தொழிலும் இல்லை, இன்னைக்கு நான் ரொம்ப சிரமம் விட்டுட்டு இருக்கிறேன், நீ தான் கருப்பசாமி அப்படின்னு கேட்குறேன். இன்னைக்கு எத்தனை தொழில் அப்படின்னு பார்த்தா கடக்கால் தொழில், உனக்கு வருமானம் நல்லபடியாக வலியுறுத்துற, இன்னைக்கு தேவையில்லாத செயற்கையோட சேர்ந்து அடிச்சுட்டியா? எப்படி எல்லாம் போச்சு பணம் காசு? எல்லாம் வேண்டாம். உன் வீட்டுல இருந்து தேடம் வீட்டுக்கு போயிட்டானா? உன் வீட்டு உனக்கு பிறந்தவங்களுக்கு கஷ்டம் இல்லை, என் தாயும் பேச்சும் கேட்கறதில்ல, தவப்பு பேச்சும் கேட்கறது. நீ நினைக்கிறதுல சட்டம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு பம்பு வழக்கு ஸ்டேஷனை ஏறிட்டு வந்த எதுக்கும் போறியா? மை வாங்க போனியா? மை மை எங்க போய் மை வாங்கிட்டு வந்த? நான் சொல்றது அவனா டாக்டர், மை வச்சுன்னா உடம்பு சரியாச்சா? என்னாச்சு? நல்லதான் இருக்குது. தொழில் நல்லபடியாக அமைச்சு தர, உன்னோட உடல்நிலை அப்படின்னு பார்த்தா உனக்கு சுய புத்தி இல்லை, பல சிந்தனையில உன் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது, புரியுதா? இன்னைக்கு எல்லாம் உன் கூட இருந்தவெல்லாம் இன்னைக்கு வசதி வாய்ப்பா இருக்கலாம், இன்னைக்கு எல்லாம் நீ இறந்து போயிட்ட, உனக்கு வாழ்க்கையும் கெட்டு போச்சு, புரியுதா? சிறப்பாக வாழ வைக்கிற, தொழிலும் மேம்படுத்துற, புரியுதா? செயற்கையை குறைச்சிக்கோ. சாமி எல்லாம் இருக்குது, உன் கட்டுமனையிலே சுத்த பத்தமும் இல்லை. நான் சொல்றது உன் கட்டுமனைக்கு தெய்வம் வரலனால சுத்த பத்தம் இல்லை. நீங்க நடந்துக்கிறது சரியில்லை. சாமின்னா அவ்வளோ ஆக்ரோஷமா இருப்பீங்க, அந்த தப்பும் நடக்குது, இந்த இடத்துல சுத்த பத்தம் இல்லை. அதே மாதிரி நல்லதை தீண்டிருக்கிறீங்க. கை வச்சின்னா இன்னும் மோசமாகும். நீ அதை எதையும் கை தீர்மானம், புரியுதா? கருப்பசாமி சொல் பேச்சு அப்படின்றது மற்றவங்களோட பேச்சுல தான் நீங்க குழம்பு ஓடுற, தாயும் பாப்பும் சொல்ற பேச்சு நீ கேட்கறது. அதான் சொல்ல, நீ அவங்க பேச்சை கேட்டு வலியுறுத்தி இரு, கருப்பசாமி உனக்கு நல்லபடியா அமைச்சு தரேன். அது எல்லாம் யாரும் உனக்கு எதுவும் செய்ய கிடையாது, புரியுதா? நீ ஆசைப்படுற என்னன்னு குறி சொல்லலான்னு கூட ஆசைப்பட்டுருக்கணும். அதுதான் சொல்றேன், நீ ஆசைப்பட்டா அது கை கை போயிடுச்சு, புரியுதா? அது இருந்தாலும் கருப்பசாமி இப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உன் மனசார நீ நினைச்சுக்கிது, புரியுதா? எப்போ அமைக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் அமைக்க வாய்ப்பு வரும், ஆனால் இப்போ முடியாது. உன்னோட உடல்நிலை சரி பண்ணிட்டா போதுமா? எந்த ஒரு